இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பற்றி நிறைய தோழிகள் கேட்டிருந்தீங்க. அதாவது எந்த நேரத்தில் ப்ளவுஸை வெட்டி தைக்கணும், எந்த நேரத்தில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் தைக்க நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, அல்லது இப்போ தான் கற்றுக்குறீங்க. எதுனாலுமே நீங்கள் நேரத்தை எப்படி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம காலையில் எழுந்த உடனே வீட்டில் இருக்கிற வேலைகளை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுருவோம் இல்லையா? வீட்டு வேலைகளெல்லாம் முடித்த பிறகு ஓய்வு நேரத்தில் தான் நம்ம இந்த வேலையை செய்யணும். அப்போ தான் நமக்கு வீட்லேயும் எந்த பிரச்சனையும் வராது. வீட்டு வேலைகள் முடங்கி போச்சுனாலே நமக்கு இந்த தொழிலில் ஒரு ஆர்வம் குறைஞ்சி போயிடும். ஐயோ அந்த வேலை இருக்கே, இந்த வேலை இருக்கே, நமக்கு அது செய்யணுமே அப்படின்ற அந்த எண்ணத்திலேயே நமக்கு இதுலேயும் முழுமையாக ஈடுபாடு வராது. அதனால் நான் எப்படியெல்லாம் அதை கையாண்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். உண்மையிலேயே இந்த மாதிரி நான் ஒரு டெய்லரிங் பண்ணதுக்காகவே நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏன்னா வீட்டில் நம்மளோட குழந்தைகளை நம்ம கண்ணெதிர்க்கவே நம்ம பார்த்து வளர்த்துக்கிட்டோம். நம்மளால் சம்பாதிக்கவும் முடியும் அப்படின்றது ரொம்பவே எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்த ஒரு தொழில். நம்ம யார்கிட்டையும் போய் கை கட்டி நின்று அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவறுகள் கண்டிப்பாக எல்லா தொழிலையுமே தவறுகள் நடக்கத்தான் செய்யும். தவறுகள் நடக்கும் பொழுது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம முயன்று கற்றுக்கணும். ப்ளவுஸோ 4 ப்ளவுஸோ அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த எல்லாமே அப்போ நான் தைக்கும் பொழுது எல்லாமே 2x2 தான் வரும். இப்போ இருக்கிற மாதிரி சிந்தட்டிக் கிடையாது. அப்போ 2x2 பொழுது நம்ம போடுறது அப்படியே போட்ட இடத்துலையே இருக்கும். அழகாக அது மேலேயே வச்சு 4 ப்ளவுஸ்னாலும் ஒரே டைமில் கட் பண்ணிப்பேன். இப்போ கொஞ்சம் அது சாத்தியமே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்னா, லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. டிசைனர் ப்ளவுஸாக இருந்ததுன்னா ப்ளவுஸை தான் முதல்ல நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை வச்சு நான் ஏற்கனவே அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். லைனிங் கிளாத்தை அப்படியே மேலே வச்சு நமக்கு தேவையானதை ஓரங்களில் தைச்சிட்ட பிறகு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இரவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு நம்ம காலையில் எழுந்த உடனே நம்மளோட வீட்டு வேலைகளையும் நம்மளோட வேலைகளையும் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. காலையில் நம்ம எழுந்துக்கிறது ஒரு 7 மணி அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் நம்ம சுணங்கி உட்காரக்கூடாது. எழுந்த உடனேவே நமக்கு உண்டான எல்லா வேலைகளையுமே வேகமாக செஞ்சிடணும். 7 மணின்றதுக்கு நான் சும்மா ஒரு டைமுக்காக அதை சொல்கிறேன். 6 மணிக்கு எழுந்துக்கிறவங்களுக்கு இன்னுமே சுலபம். 8 மணிக்கு எழுந்துக்கிறவங்கனாலும் பரவாயில்லை. ஆனால் நம்ம நேரத்தை கடத்தாமல் உட்கார்ந்துக்கிட்டு நேரத்தை கடத்தக்கூடாது. எழுந்த உடனே நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் கடகடன்னு எல்லாமே நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ எல்லா வேலையுமே முடிச்சிருங்க. எல்லா வேலையுமே வீட்டு வேலைகளை முடித்த பிறகு, அதாவது முக்கியமாக சமையல், நம்ம குளிக்கிறது, அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவோம், எல்லாருக்குமே கொடுக்கறது, குழந்தைகளுக்கு சாப்பாடு கட்டுறது, எல்லா வேலையும் முடித்து அவங்கள அனுப்பிட்ட உடனே நமக்கு அதுக்கப்புறம் இருக்கிற டைமை உட்காந்து நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வேலைகளான துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடை சுத்தம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் போதும். நம்ம ஒரு 15-20 பேருக்கு வேலை செய்ய போகிறது இல்லை. அதிகபட்சம் செஞ்சோம்னா 5 பேருக்கு 6 பேருக்கு தான் செய்வோம். அதை நம்ம ஒரு ரொட்டீன் ஒர்க்காக செஞ்சிட்டோம்னா அது ஒரு பாரமாகவே நமக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் இப்போ செய்கிறவங்க 3 பேருக்கு கூட இல்லை வேலை. 3 பேர் 4 பேருக்கு மேலே வேலை செய்கிறது இல்லை. அது 1/2 மணி நேரம் அப்படி இப்படி ஒலாத்திட்டு சாப்பிட்ட உடனே கூட மிஷினில் உட்கார வேண்டாம். அந்த ஒரு 1:30 மணி வாக்கில் உட்காருங்க. மிஷினில் உட்கார்ந்திங்கன்னா தைக்க ஆரம்பிங்க. நம்ம ஏற்கனவே எல்லாமே வெட்டி வச்சுருக்கிறதால உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிற மெத்தட் படியே தைங்க. அதாவது ஒரு பார்ட்டும் எப்படி தைச்சிட்டு அடுத்தடுத்து மேலே மேலே நம்ம என்ன செய்யணுன்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரியே எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரு ப்ளவுஸை முதல்ல ஃபினிஷ் பண்ணுங்கள். அது லைனிங்காக இருந்தாலும் சரி, சாதாரண ப்ளவுஸாக இருந்தாலும் சரி,
டிசைனர் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ளவுஸை முதல்ல முடிங்க. முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 2.5 அந்த மாதிரி ஆகிடும். பிகினர்ஸாக இருக்கும்பொழுது கூடவே கூட டைம் ஆகலாம். அதுக்கப்புறம் எழுந்து கொஞ்சம் ஒலாத்துங்க. மிஷினில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க. தொடர்ச்சியாக மிஷினில் உட்காரும் பொழுது தான் ரொம்ப உடம்புக்கான கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்பொழுது நான் ஒரு 20 நிமிஷத்துலேயே அப்போல்லாம் ரொம்பவே ப்ளவுஸு 20 நிமிஷத்துலேயே தைப்பேன். வேகமாக முடித்து, அதாவது கட்டிங் இல்லாமல் ஹெம்மிங் இல்லாமல் 20 நிமிஷத்தில் ஒரு சாதாரண ப்ளவுஸ் தான். அப்போல்லாம் ரொம்ப டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் யாரும் போட மாட்டாங்க. இப்போ ஒரு 15 வருஷமாக தான் ரொம்ப டிசைன் ப்ளவுஸில் ஆசை. ரொம்பவே எல்லாருமே விருப்பமாக போடுறாங்க. அது நமக்கும் நம்மளோட கற்பனை திறனை அதிகப்படுத்துது இல்லைங்களா? இப்போ முதல்ல ஒரு ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் அந்த ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு சாயந்தர வேலை ஆரம்பமாகும். அந்த நீங்கள் எழுந்துக்கிறீங்க இல்லையா, ஒரு மிஷின்லேருந்து ஒரு ப்ளவுஸ் முடிச்சுட்டு எழுந்து நீங்கள் அந்த தச்ச ப்ளவுஸுக்கு கொக்கி, ஐ, ஹெம்மிங் அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கணும். ஏன்னா தொடர்ந்து மிஷினில் உட்காரும் பொழுது பைல்ஸ் முதலான பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும். அதனால் நீங்கள் எழுந்து நல்லா ஒலாத்தி அதை கொக்கி கட்டுறது எல்லா வேலையுமே முடிச்சிருங்க. முடித்து அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற ப்ளவுஸை சாயந்தர வேலை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் 4-4:30 ஆகிடும். அதுக்குள்ளே இன்னொரு ப்ளவுஸையும் நீங்கள் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் சாயந்தர வேலைகள் எல்லாமே செஞ்சு விளக்கேற்றுறது, வீடு பெருக்கிறது எல்லா வேலையுமே முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு பிறகு குழந்தைகளையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு 4:30லேருந்து 6க்குள்ளே இந்த வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு 6 மணியிலேருந்து நீங்கள் திரும்பவும் மிஷினில் உட்காரலாம். அந்த மாதிரி உட்காரும் பொழுது 7 மணி வரைக்கும் 1, 8 மணி வரைக்கும் 1ன்னு இன்னும் 2 ப்ளவுஸை முடிக்க முடியும். பிகினர்ஸாக இருக்கும் பொழுதே நான் சொல்கிறது 4 ப்ளவுஸ் கட்டாயமாக ஒரு நாளில் தைக்க முடியும். அதுக்கும் பிறகு நீங்கள் 8 மணிக்கு முடிச்சிட்ட பிறகு எழுந்து மற்ற வேலை எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். டிஃபன் செய்கிறது, இரவில் உணவு தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையுமே அதில் எனக்கு நேரமே இல்லை, நான் எங்கேருந்து டிவி பார்க்குறதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஹெம்மிங்காக எழுந்துக்கிறீங்க இல்லையா ஒரு முறையும், அப்போ எழுந்துக்கும் போதெல்லாமே கூட டிவி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் கருத்தாக இருங்க. காதில் நம்ம டிவி அதில் ஓடுறத நம்ம காதில் கேட்டால் போதும். நம்மோட பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமும் நம்மோட உடம்பும் முக்கியம். அப்படின்னும் பொழுது நம்ம மற்ற இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்பவே வயசான பிறகு நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு இலக்கை நோக்கி ஓடுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம அந்த ஓய்வு நேர இதுவெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம். ரிட்டையர்மெண்ட் காலத்தில் அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறது, நான் இப்போன்னு உங்களுக்காக மட்டும் சொல்லலை, நான் எல்லார்கிட்டையுமே எங்களுடைய உறவினர்கள்கிட்ட கூட, எங்களோட அண்ணன், அண்ணி, தம்பி, மனைவிகள் எல்லார்கிட்டையுமே நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப வயசான பிறகு தான் இந்த தொலைக்காட்சி, சீரியல் இதெல்லாம் பார்க்கணும். நமக்கு இப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நமக்கு செய்யக்கூடிய பருவத்தில் தான் எதையுமே செய்யணும். நீங்கள்லாம் ஏன் வயசான மாதிரி உட்காந்து சீரியல் பார்க்குறீங்கன்னு சொல்லி திட்டுவேன். அதனால தான் எனக்கு சீரியல் பார்க்குற பழக்கம் எப்பவுமே இருந்ததில்லை. அதனால் எனக்கு அது பற்றியும் ரொம்ப தெரியறதில்லை. அப்படியே நினைவாக வச்சு பார்க்கணும்னு யாராவது சொல்லி இந்த சீரியல் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் ஞாபகம் வச்சுருந்தாலும் என்னால் அந்த நேரத்தை தாண்டி தான் அந்த விஷயமே நினைவுக்கு வரும். அதனால் எனக்கு அந்த சீரியல் பார்க்குற பழக்கமே அடியோடு இல்லை. அது தப்பாக சரியான்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இந்த வேலையெல்லாம் நம்ம அப்போது ஓய்வு நேரத்தை எப்படி போக்குறதுனே தெரியாமல் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சீரியல் பார்த்துக்கலாம். அதெல்லாம் எங்கேயுமே ஓட போகிறதில்ல. எல்லாமே இருக்கும். அங்கே தொலைக்காட்சியில் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மோட வயசு காலம் போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம சாதிக்கணும் அப்படின்றத என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். அதுக்காக உங்களோட விருப்பத்தை நான் தட்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய எண்ணத்தை தான் நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எதுவும் தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.